எப்படி அப்படி அவ கல்லில உட்காந்து இருக்கிறானா அப்படின்னா உன்கிட்ட வந்து உங்ககிட்ட நான் இருந்து வாழ்ந்து என்ன அப்புறம் எனக்கு கேட்டப்ப உத்தரவு கொடுக்கறதா தெய்வம். என்ன அழ விட்டு கதற விட்டு பார்த்துருக்கிற நீ போதுமா? நல்ல தெய்வமா இருந்தா நீ கொடுக்கணும். வாழ வைக்கிறது தான் தெய்வம், நீ வதைய வைக்கிறது தெய்வம் கிடையாது. உன்னை எவ்வளவுதான் வாங்கி கட்டிக்கணும், இன்னும் எவ்வளவு அனுபவிக்கிறதுக்கு இருக்குது எனக்கு. ஏன் இவ்வளவு பொறுமை இவ்வளவு சோதனை உனக்கு கொடுத்துட்டு உட்காந்து இருக்கிற தாயே? இறக்கி கொடுமா. மனசு இறங்கு. உனக்கு நான் பூ வைக்கிறதுல விருப்பம் இருந்தா உன் சரத்துக்கிற பூ இறக்கி கொடு, இல்லைன்னா நான் பூ வைக்க மாட்டேன். மயான கூட திருவிழா கொடுத்துட்டேன், சந்தோஷம். நான் பூ வைக்கணும்னு நினைச்சா பூ இறக்கி கொடு. அவ கொடுத்தா நான் வச்சுக்கிறேன். எங்க அம்மா நான் பூ வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நீ நினைக்கிற, எங்க அம்மா நினைக்கிறானு நான் பாக்குறேன். இறக்கி கொடுக்கணும் தாயே, நீ இறக்கி கொடுத்தா நான் வச்சுக்கிறேன். என் விருப்பம் இல்லை, இருக்கிறவங்க விருப்பம். ஆனா உங்க சம்மதம்னா கொடு. அந்த வழி அப்படியே நடக்கணும். சிலை வைக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும். வைக்கிறது சம்மதமா? ஒவ்வொரு கேள்விக்கும் அத கொடுத்தாரு. இப்படிதான் கொடுக்கணுமா? அதுதான் எங்க ஆசை, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், வேற எதுவுமே கிடையாது. வழி வந்துடுமா? அதுதான் போதும், வேற ஒண்ணும் வேணாம் எங்களுக்கு. அதான் நேரில் நின்று பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ. என்னப்பா சொல்ற? இன்று பிறந்து நாளை மாலை போகிற ஜென்மத்து மேல கூட கல்லானாலும் கருணை வச்சிருக்கிறாங்க. அதுதான் பத்தியா? தாயே பராசக்தி, தெய்வமே, கர்த்தவனே, கர்த்தவனே, எல்லாத்தையும் கண்டுட்டேன். எல்லாத்தையும் கண்டுட்டு எல்லா தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், பெரிய தெய்வமா தாயே.